வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் இருந்து மொத்தம் 62,000 கோடி ரூபாய் மதிப்பில் இளைஞர்களுக்கான பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைக்கிறார். இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு வசதிகளை மேம்படுத்தும் வகையில் நாடெங்கிலும் 1000 அரசு ITI தொழிற்பயிற்சி நிலையங்களை தரம் உயர்த்துவதற்கான PM சேது திட்டமும் இதில் அடங்கும். தலைமை ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர துவேதி நேற்று ராஜஸ்தான் மாநிலம் ஸ்ரீ கங்கா நகர் அருகே 22 MD எல்லைப்புற கிராமத்தில் உள்ள ராணுவ நிலையில் ராணுவ வீரர்களிடையே உரையாற்றினார். பாகிஸ்தான் இனியும் இந்திய எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு துணிந்தால் பூகோளத்தில் நீடிக்க வேண்டுமா அல்லது சரித்திரமாக மாற வேண்டுமா என்பதை முடிவு செய்து கொள்ள வேண்டும் என அவர் எச்சரிக்கை விடுத்தார். இந்நிகழ்ச்சியின் போது ஜெனரல் உபேந்திர துவேதி ஆபரேஷன் சிந்தூரில் சிறப்பாக பணியாற்றிய 3 அதிகாரிகள் உட்பட பல வீரர்களையும் கௌரவித்தார். இந்தியா முன்னேறிய நாடாக துரிதகதியில் மேம்பட்டு வருவதாகவும் விடுதலையின் நூற்றாண்டை நாடு கொண்டாடும் போது கதர்துறையின் பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருக்கும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஹரியானா மாநிலம் ரோஹ்தக்கில் நேற்று கதர் தொழிலாளர்களுடன் நடத்திய கலந்துரையாடலில் அவர் இவ்வாறு கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளில் மேலும் 75,000 மாணவர் சேர்க்கை இடங்கள் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேர்க்கப்படும் என்று மத்திய சுகாதார அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். நேற்று ஹிமாச்சல் மாநிலம் பிலாஸ்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனையின் 3ஆம் ஆண்டு நிறுவன நாள் விழாவில் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். மத்திய அரசு பணிகளுக்கு விண்ணப்பிக்கும் தேர்வர்களின் வசதிக்காகவும் தேர்வு நடைமுறைகளின் வெளிப்படைத்தன்மை மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையிலும் SSC அரசு பணியாளர் தேர்வாணையம் பல்வேறு சீர்திருத்தங்களை அறிவித்துள்ளது. இதன்படி தேர்வர்கள் இனி கேள்வித்தாளையும் அதற்கான தங்களின் பதில்கள் மற்றும் சரியான பதில்களையும் பார்த்து சேமித்து மறு ஆய்வு செய்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.